ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன? ஃபண்டமெண்டல் என்ன? விச் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி அதர் குவான்டிட்டி. அது வந்து பேசிக், அது வந்து யார் மேலே டிபெண்ட் கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி குவான்டிட்டியோட பேர் தான் என்னது? ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். சரியா? சும்மா இந்த மாதிரி எழுதி ஃபண்டமெண்டல் அப்படின்னா டஸ் நாட் டிபெண்ட். சரியா? சும்மா உட்காந்துட்டு வாட் இஸ் ஃபண்டமெண்டல்? நோ, 11th வந்தாச்சு. சரிங்களா? நோட்ஸ் வந்து உனக்கு புரிஞ்சா போதும். நான் வந்து இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறது இல்லை. தம்பி நோட் சப்மிட் பண்ணு, கிளாஸ் ஒர்க்கை காட்டு, எவ்வளோ கரெக்டாக எழுதியிருக்க, இங்கே ஏன் இஸ்ஸு என்னெல்லாம் மிஸ் ஆகுது. சரி, உனக்கு புரிகிறதுக்காக தான் நீ நோட்ஸ் எழுத போகிற. சரியா? இப்போ நல்லா பாரு, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குது. அப்போ 7 ஃபண்டமெண்டல்னா என்ன அர்த்தம்? இந்த 7 ஃபண்டமெண்டல் வச்சு நீ எதை வச்சு உருவாக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? அதெல்லாம் ஃபண்டமெண்டல். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ். மாஸை வந்து நீ டைமை வச்சு மெஷர் பண்ண முடியுமா? டைம் வச்சு மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. மாஸ், என்னோட மாஸ் எவ்வளோன்னு கேட்குறேன் சார், ஒரு ஸ்கேல் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் அளந்து காமிச்சிருவேன். முடியுமா? முடியாது. டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும், அண்ணே வாட்ச் வச்சு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணு, முடியுமா? அப்போ இந்த 7 இருக்கு பார்த்தீங்க, இந்த 7மே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இது எல்லாமே என்ன குவான்டிட்டி? ஃபண்டமெண்டல். இதெல்லாம் பேசிக்ஸ். சரியா? இந்த பேசிக்ஸை வந்து யார் வச்சு நீ உருவாக்க முடியாது. அதில் என்னென்ன இருக்கு? மாஸ், டைம், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லென்த்தை விட்டுட்டேன். ஓகே, லென்த்தை வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கோ. சரியா? இது நான் என்ன போதில் எழுதுன்னு எனக்கு தெரியல. சரியா? லென்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லென்த்து மேலே வச்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மாஸ், டைம், லென்த், இந்த 3 வந்து மேலே எழுதிக்கோ. சரியா? மாஸ், டைம், லென்த், அப்புறம் டெம்பரேச்சர், அப்புறமேல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். இது வந்து புக்கில் இருக்க ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்ன ஆர்டரில் எழுதியிருக்கேன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. சரியா? நான் சொல்கிற ஆர்டர் வந்து எழுதிக்கோ. மாஸ், சரியா? அதுக்கப்புறமேல் லென்த், அப்புறம் டைம், இந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க. சரியா? இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மாஸ், லென்த், டைம். இல்லை இது மாற்றி போடுறனா கூட பிரச்சனை இல்லை. லென்த்து, மாஸ், டைம் அப்படின்னு போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ லென்த், மாஸ், டைம், இது 3 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 3 வந்து ரொம்ப வேணும். சரியா? ஓகே. இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர், அப்புறம் கரண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் 3 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அது எதுக்கு இருக்கு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தோன்னா உன்னோட அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். சரியா? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸும் லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டி இந்த 7 பார்த்தோன்னா என்ன குவான்டிட்டி? என்னம்மா எது சொன்னீங்க? ஓகே சார். லூமினஸ் இன்டென்சிட்டி இப்போ இந்த பல்ப் வந்து எவ்வளோ பிரைட்டாக எரியுது அப்படிங்கிறத லூமினஸ் இன்டென்சிட்டி. சரியா? ஓகே. அப்போ நல்ல ஒரு ஃபண்டமெண்டலில் மாஸ், லென்த், டைம், இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தோன்னா டெம்பரேச்சர், கரண்ட், அப்புறம் சும்மா இருக்குது யூஸ் ஆகாதது எதுனா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இன்டென்சிட்டி. 11th படிக்கிறவங்க ஜாலியாக விட்டுறாத. சரியா? நீட் எக்ஸாமில் இருக்கிறவங்க இதை ஜாலியாக விட்டுலாம். கடைசியில் இருக்கிற 11th படிக்கிறவங்க இதை ஜாலியாக விட முடியாது. ஏன் திடீர்னு பார்த்தோன்னா உன்னோட ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் வைப்பாங்க பார்த்தியா? யூனிட் டெஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்? நீ என்ன எழுதுற? ரொம்ப முக்கியம் 3, அப்புறம் 2, அப்புறம் தேவையில்லைன்னு சொன்ன 2, அது என்னன்னு தெரியாதே அப்படின்னு விட்டுற. சரியா? தேவைப்படலாம். எதுக்கு? உன்னோட எக்ஸாமுக்கு, நீட்டுக்கு இது வரைக்கும் வந்தது இல்லை. சரியா? ஓகே. இப்போ நல்லா பாரு, ஒரு இதோட மாஸ் வந்து என்ன எஸ்ஐ யூனிட்ல மெஷர் பண்ணா? கிலோகிராம். கிலோகிராமோட சிம்பிள் என்ன? கேஜி. டைம் எதில் மெஷர் பண்ணுவோம்? செகண்டில். சரியா? உடனே நான் வந்து ஹவரில் மெஷர் பண்ணேன். சரி, ஹவரில் மெஷர் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்கிறது என்ன யூனிட்ஸு? எஸ்ஐ யூனிட். சரியா? நீ எனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்கிறதுக்காக எஸ்ஐ யூனிட்ஸ் வைக்கல. இது வந்து ஸ்டாண்டர்டாக உட்காந்து சயின்டிஸ்டெல்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஓகே இந்த யூனிட்டை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா பேசிக் ஃபைனலைஸ் பண்ண யூனிட்ஸு. ஸோ செகண்ட்ஸில் இருக்கும். டெம்பரேச்சர் எதில் மெஷர் பண்ணணும்? கெல்வின்ல. டிகிரி செல்சியஸ் தூக்கிட்டு வந்துடாத, ரீடிங்கில் தப்பாயிரும். சரியா? ஸோ சிம்பிள் என்ன?
கெல்வினுக்கு K. மோல் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எதை மெஷர் பண்ணணும்? மோல். கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கியா? அதோட யூனிட்னா MOL அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. லென்த் எதில் மெஷர் பண்ணுவீங்க? மீட்டர். ஓகே, லென்த் எதில் மெஷர் பண்ணுவீங்க? மீட்டரில். யூனிட் என்ன? M. சிம்பிள் வந்து M. கரண்ட் வந்து ஆம்பியர், சிம்பிள் வந்து A. லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து கேண்டலா, CD. சரியா? கன்ஃபியூஸ் ஆகும். லூமினஸ் இன்டென்சிட்டி என்ன சொன்னேன்? பிரைட்னஸா? கரெக்டா இல்லையா? வீட்டில் கரண்ட் போச்சுன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க? கேண்டில் கொண்டு வா. சரியா? அதான் கேண்டலா அப்படின்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ. கேண்டலா, CD. புரியுதா? ஓகே, நான் ஃபைனலாக PPT கொடுக்குறப்ப இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். லென்த்தை மேலே கொண்டு வந்துடலாம். சரியா? கரண்ட்டு கொஞ்சம் மேலே கொண்டு வந்து எனக்கு ஃபைனல் PPTயில் கொடுத்துட்றேன். உங்கள் புக்கில் இந்த டேபிள் காலம் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? எஸ். சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொன்னேன்னா, வாட் இஸ் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி? சப்ளிமெண்ட்ரி ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தனா அது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான், ஆனால் ஃபண்டமெண்டலில் வராது. சரியா? அது வந்து அடிஷ்னலாக போட்டாங்க, அதனால் அது பேர் வந்து சப்ளிமெண்ட்ரி. ஏன் வராது அப்படின்னா, இந்த எல்லா குவான்டிட்டிஸ்க்குமே டைமென்ஷன் இருக்கும். இந்த எல்லா குவான்டிட்டிஸ்க்கு என்ன இருக்கும்? டைமென்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸோட டைமென்ஷன் பார்த்தனா M. லென்த்தோட டைமென்ஷன் பார்த்தனா L ஃபார் லென்த். டைமோட டைமென்ஷன் பார்த்தனா T. இப்போ நல்லா பாரு, டெம்பரேச்சருக்கு என்ன சொல்றது சார்? ஆல்ரெடி டெம்பரேச்சர் வந்து டைமுக்கு வந்து T கொடுத்துட்டீங்க, அப்போ டெம்பரேச்சர் கொடுக்க முடியாது. அப்போ சிம்பிள் என்னவோ அதே சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில கொஸ்டினில் பார்த்தனா தீட்டா இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர், அப்படி இல்லைன்னா I. சரியா? ஏன்னா 10th படிச்சிருக்கியா? கரண்ட் வந்து நம்ம I வச்சு எழுதுவோம் பார்த்தியா? Q is equal to IT. அந்த I வந்து கரண்ட், அதனால் அப்படி யூஸ் பண்ணுறாங்க. மோலுக்கு வந்து MOL, இதுக்கு வந்து CD. ஆனால் இது ரெண்டு வந்து யூஸே ஆகாது. சரியா? இந்த ரெண்டு வந்து யூஸே ஆகாது. என்ன டிஃபிகல்ட்டி? ஓகே. ஆனால் இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு யூனிட் இருக்கும், ஆனால் டைமென்ஷன் இருக்காது. என்ன இருக்காது? டைமென்ஷன் இருக்காது. யூனிட் இருக்கும், ஆனால் டைமென்ஷன் இருக்காது. சரியா? இதை வச்சு கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, NEET 2022 இந்த வருஷம் நடந்துச்சு பார்த்தியா? செப்டம்பர் 17 அதில் ஒரு கேள்வி வந்திருந்துச்சு. சரியா? ஆங்கிள் அப்படின்னு சொன்னால் அதோட யூனிட் ரேடியன், சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொன்னால் அதோட யூனிட் ஸ்டெரேடியன். ஓகேவா? இந்த ரெண்டு குவான்டிட்டிஸ்க்கு யூனிட் இருக்கும், டைமென்ஷன் இருக்காது. சரியா? யூனிட் இருக்கும், ஆனால் டைமென்ஷன் இருக்காது. அப்போ கொஸ்டின்ல அதான் இருந்துச்சு. பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் ஹேஸ், ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன். அதில் கரெக்ட் ஆன்சர் என்ன? ஹேஸ் யூனிட் பட் நோ டைமென்ஷன். புரியுதா? எஸ்.